வியட்நாம் ஜனாதிபதி எமக்கு ராஜதந்திர பயணத்துக்கு அழைப்பு விடுத்தார். குறித்த பயணத்தில் ஜனாதிபதியும் நானும் எமது அதிகாரிகள் சிலரும் பங்கேற்றோம். அது அரச மட்ட அழைப்பு. இரண்டாவது ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின நிகழ்வும் வியட்நாமில் இடம்பெற்றது. குறித்த 2 விடயங்களுக்காகவே எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 6ஆம் தேதி காலை வெசாக் நிகழ்வு இடம்பெற்றது. அதன் பிரதான உரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த உரையின் பின்னர் இலங்கைக்கு தேர்தலுக்காக வருகை தர முடியாதென முன்கூட்டியே தெரிவித்தோம். அதன் பின்னர் வியட்நாமின் பௌத்த சங்கம் முழு செலவையும் ஏற்று எமக்கு விசேட விமானம் ஒன்றை ஒழுங்கு செய்தது. இங்கிருந்து பயணிப்பதற்காக செலவை எமது அரசாங்கம் ஏற்றது. அங்கிருந்து வருகை தருவதற்கான முழு செலவையும் வியட்நாமின் பௌத்த சங்கமே ஏற்றது. முதலில் அரசாங்கம் கூறியது வியட்நாம் அரசாங்கத்தினால் இந்த பணம் செலவிடப்பட்டதாக குறிப்பிட்டது. தற்போது வியட்நாம் அரசாங்கம் அல்ல, வியட்நாமில் உள்ள மற்றொரு சங்கம் செலவிட்டதாக குறிப்பிடுகிறீர்கள். அந்த அமைப்பில் யார் இருக்கின்றார்கள்? வர்த்தகர்கள் இருக்கின்றார்களா? தெரியாத விடயத்தை தெரிவிக்க சென்று சிக்கலில் மாட்டிக்கொண்டது நமக்கு தெரிகிறது. அதனால் விடயங்களை பிழையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். இது 2 நிகழ்வுகள். வருகை தரும் போது தனியார் ஜெட் விமானம் மூலம் வருகை தந்தீர்கள். நான் கேட்பது தனியார் ஜெட் விமானத்துக்கு யார் செலவிட்டது என்பதே. சமூக வலைத்தளங்களில் முழுமையாக தெளிவற்ற கதையே உள்ளது. வியட்நாம் அரசாங்கமும் ஐக்கிய நாடுகளின் பௌத்த சங்கமும் தலையிட்டது. இந்த விமான பயணத்துக்கான முழு செலவையும் இவர்கள் தான் ஏற்றுக்கொண்டனர். மக்களின் வரிப்பணம் 5% செலவிடப்படவில்லை. பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஒருவர் உத்தியோகபூர்வமாக பதிலளிக்கும் போது தெரியாததை போன்று கதைப்பதும் வேறு. சமூக வலைதளத்தில் உள்ள ஒரு விடயத்தை கதைக்கின்றார். பொறுப்புடன் உரிய அமைச்சர் பதில் வழங்கும் போது சமூக வலைதளத்தில் உள்ளதை மனதில் வைத்துக் கொள்கின்றார். அதனால் பிரதி சபாநாயகர் அவர்களே தெரிந்து கொண்டு பொய்யாக நடிக்க வேண்டாம் என நான் கூறுகின்றேன். 1.5 பில்லியன்களை செலவிட்டு முன்னாள் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார். இங்கு பொய்யாக நடிக்க வேண்டாம். அது தொடர்பிலான பட்டியலை கேட்கவில்லையா? யார் யார் சென்றிருக்கின்றார்கள்? எதற்காக சென்றார்கள்? நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியா சென்றார்கள்? ஜனாதிபதிகள் மக்களின் பணத்தை செலவிட்டு சுற்றித் திரிந்திருக்கின்றார்கள். இங்கு கதைப்பவர்கள் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தவர்கள். குறைந்தபட்சம் மக்களுக்கு மருந்துகளை கொண்டு வரக்கூட கையிருப்பு வைக்காதவர்கள். உலகம் முழுவதும் சுற்றினார்கள். அதன் போது இந்த வாத பிரதிவாதம் எங்கிருந்தது?